ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொங்கல்லாம் எப்படி போச்சு? நல்லா செலிப்ரேட் பண்ணீங்களா? இன்றைக்கி வந்து சென்னையில் இருந்தப்போ கிறிஸ்மஸ் டே எங்களுக்கு எப்படி போனது அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பாப்பாவுக்கு வந்து நைட்டே வந்து மாஸ்க் போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆனால் லைட்டாக மழை சாரல் அப்பப்போ வந்துட்டு இருந்தது. பனியும் பயங்கரமாக இருந்தது. எங்களோட பைக்குமே கொஞ்சம் ப்ராப்ளம். இடையில எங்கேயாவது ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? நைட் நேரத்தில் கஷ்டமாக இருக்கும் ரிட்டர்ன் வர்றது அப்படின்றதுனால சரி காலையில் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு காலையில் இருந்து தான் நாங்கள் சர்ச்சுக்கு வந்து போயிருந்தோம். சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச்சுக்கு தான் வந்து போயிருந்தோம். சென்னையில் இருந்தப்போ வந்து நாங்கள் மோஸ்ட்லி வந்து கிறிஸ்மஸ்னால் நாங்கள் சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச்சுக்கு தான் வந்து போவோம். அங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா மெகா குடில் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாக வந்து எல்லா அனிமல்ஸோட ஸ்டாச்சூஸ் அப்புறம் குடில் செட்டப் அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா கிராண்டாக வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது. ஏன்னா கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா கட்டுமான பணிகள் வேலை வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. எக்ஸ்டெண்ட் பண்ணிடணும், நல்லா பெரிய லெவலில் பண்ணி பெஸ்லிக்கா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் டைம் நாங்கள் போயிருந்ததுக்கும் இப்போ வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து புதுசாக கட்டியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரிட்டர்ன் வந்து கிளம்புனோம். இப்போ நாங்கள் இந்த கிளிப்பிங் எடுத்துகிட்டு இருக்கப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10:30 எப்படி இருக்குது பாருங்கள் கிளைமேட்டு. இங்கேருந்து பார்த்தா ஏர்போர்ட் வந்து தெரியும். அதெல்லாம் ஃபுல்லாக பனியில் வந்து மூடி இருக்குது. பாப்பாவுக்கு அங்கே ஒரே ஒரு ஏரோப்ளேன் நடுவில் நிற்கிறது கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சது. அதுதான் வந்து காட்டிகிட்டு இருந்தோம். அங்கேயே ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்றனால அந்த ஏரியாலே வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து நேராக செம்மொழி பூங்கா வந்து போயிருந்தோம். ஃப்ளவர் ஷோலாம் வந்து நடந்தப்போ வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்கல்ல. அந்த கார்டன் ஓப்பன் பண்ண புதுசில் நான் வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் பாண்ட் அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் யூடியூப்பில் பார்த்துருந்தேன். சரி அதனால் அங்கே கூட்டிகிட்டு போய் காட்டலான்னு போயிருந்தா க்ளோஸ்டு. ஆப்போசிட்டில் பார்த்தா கூட்டமாக இருந்துச்சு. அங்கே வந்து நியூவாக ஓப்பன் பண்ண பொட்டானிக்கல் கார்டனால பெரிய லெவலில் செட் பண்ணியிருக்காங்களா. நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. சரி ஓகே நம்ம அந்த பார்க் போகலான்ட்டு போனோம். அங்கே டைமிங் வந்து நம்ம எந்த ஸ்லாட்டுன்னு நம்ம புக் பண்ணுறோமோ டிக்கெட்டு அந்த டைமுக்கு போகிற மாதிரி எல்லாமே ஆன்லைன் புக்கிங் தான். பெரியவங்களுக்கு 100 ருபீஸ், குழந்தைங்களுக்கு 50 ருபீஸ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸ்கேன் பண்ணி நம்மளோட டைமிங் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். போறியாமா? வேணாமா? ஏன்? வெளியிலே எல்லாத்துக்குமே கிளாஸ் ஹவுஸ், ஜிப்லைன், மியூசிக்கல் ஃபவுண்டைன் சொல்லிட்டு செப்பரேட்டாக எல்லாத்துக்குமே டிக்கெட் வந்து நம்ம வெளியிலே நம்ம டிக்கெட் போடுறப்பே சேர்த்து கூட வந்து போட்டுட்டு வரலாம். வீட்டிலேருந்து வரப்போ கூட டிக்கெட்லாம் போட்டு வரலாம். ஜிப்லைனில் போறியான்னு கேட்டது வெளியிலேருந்து ஊன்னாங்க. நான் உள்ளே போய்ட்டு நமக்கு அங்கேயுமே புக்கிங் ஆப்ஷன் இருக்கும். அங்கே போய் கேட்டதுக்கு பார்த்ததுமே பயந்துட்டாங்க வேணான்ட்டா. கிளாஸ் ஹவுஸ்க்கு போறியாமான்னா அதுவுமே வெளியில் என்ன செடிகள் பூக்கள் எல்லாமே நம்ம வெளியிலே இருக்குது. எல்லாமே சுற்றி ஃப்ரீயாகவே பார்த்துட்டு வரோம். ஸோ இது எதுக்கு கிளாஸ் ஹவுஸ்க்குள்ளே போய் பார்த்துக்கிட்டு அதுவும் வேணாம் அப்படின்ட்டாங்க. ஆசைப்பட்டு கேட்டது வந்து அந்த பறவைகள்லாம் வந்து அந்த கூண்டுக்குள்ளே போய் நம்ம லைவாக பார்க்குற மாதிரி அதுக்கு ஃபுட்டு கொடுக்கலாம்ல அது கேட்டதுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு 150, குழந்தைங்களுக்கு 75. அதே நம்ம ஃபுட்டு வந்து நம்ம கையில் வச்சு கொடுக்குற மாதிரி இருந்தால் 250, 500 அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். பெரியவங்களுக்குலாம் 500ன்னு. அதெல்லாம் வேணான்ட்டு எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பாப்பா வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டதுனால அவளை மட்டும் உள்ளே அனுப்பி விட்டுருந்தோம். அவங்க வந்து ஒரு சில கிளிப்பிங்லாம் அங்கே போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒன்றும் பண்ணாது.
பத்தியா சோனியா சூப்பர் வா. அது வருமான்னு தெரியலையே. அது இது வருமா? வெயிட் பண்ணி சொல்லாதீங்க. எங்கடா உள்ளே போன ஆளை காணவே காணோம், என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா நம்மளோட நியூ கேமராமேன் வந்து இப்போ தான் ட்ரெயின் ஆகிட்டு வந்துட்டுருக்காங்களா. அதனால் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு அம்மா வீடியோ எடுத்துகிட்டு வர சொன்னாங்களா, நம்ம எடுப்போம்னு சொல்லிட்டு இன்னும் ஹரிசனலாக வச்சு எடுக்கணுன்றது ஞாபகம் வரல போல, நல்லா வெட்டிக்கலாக வச்சு எடுத்திருக்காங்க. பேர்ட்ஸ்லாம் நல்லா ஜூம் பண்ணி எடுத்து அழகாக எடுக்கணுமா அப்படின்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க வந்து. அதுக்கப்புறம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே பிளான்ஸு ஃப்ளார்ஸ்ன்னு இருக்கா. ஸோ அந்த இடத்துக்கு இன்னும் நிறைய எல்லாருமே வந்து ஃபோட்டோ ஷூட் மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கிறது அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் இந்த மாதிரி குழந்தைங்க உட்காந்து எடுக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் எடுக்கிற மாதிரி சும்மா அது வந்து சிட்டிங் ஏரியா மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஃப்ரூட்ஸ் மாதிரி இருக்கனால குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதான் பாப்பா நான் தான் வந்து பப்பாயா என்ன சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ஹெல்த்தியாக இருப்பீங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா. அது மாதிரி ஃபுல்லாக ஜாலியாக எல்லா இடத்துலையும் விளையாண்டுட்டு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது, ஃப்ரீயாக எல்லா இடத்துலையுமே நம்ம விளையாண்டுக்கலாம். ஒரு சிலது அந்த ரைடு மாதிரி செட் பண்ணியிருக்கலாம், மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும், 50 rupees நினைக்கிறேன். ஸோ பாப்பா வந்து ஒரே ஒரு இதில் மட்டும் விளையாடுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டனால அதில் மட்டும் அனுப்பிவிட்டோம். அதுக்கப்புறம் ட்ரீ ஹவுஸ் இருந்ததா, அதிலெல்லாம் வந்து ஃபுல்லாக ஏறி அது குழந்தைங்களுக்கு 12 years வரைக்கும் மட்டும்தான் அலௌடு. ஸோ குழந்தைங்க மட்டும் தான் மேலே ஏற முடியுன்றதுனால பாப்பாவை மட்டும் அனுப்பி விட்டுருந்தோம். அதெல்லாம் ஃப்ரீ தான், மேலே ஏறி போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. நல்லா ஜாலியாக இருந்துச்சுமா. ட்ரீயில் செட் பண்ணியிருக்காங்களாமா, அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் படிச்சிருக்காங்க புக்கில் அப்படின்றதுனால இன்னும் ஒரு ஆர்வம் ட்ரீ ஹவுஸ்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ எல்லாம் என்ஜாய் பண்ணட்டும்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஃபுல்லாக ஆடி ஓடி எல்லா பக்கமும் திரிஞ்சு ஒரு இடத்துலலாம் 2 சைடு கிளாஸ் மாதிரி வச்சு அதில் வந்து அந்த ஷவர் மாதிரி எப்படின்னா பனி அது வந்து நம்ம மேலே வந்து ஸ்னோ வந்து பொழிகிற மாதிரி. ஸோ அது வந்து நிறைய பேர் அந்த இடத்துல கூட்டமாக இருந்தாங்க. நான் வந்து உள்ளே வர்றதுக்கே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். பாப்பா வந்து ஆசைப்பட்டு கேட்டதுனால சரி அவளை தனியாக அனுப்பனான்ட்டு ஹஸ்பண்ட் வந்து போயிருந்தாங்க. ஏன்னா லீவ் நாளாக பயங்கர கூட்டம், எல்லாரும் அந்த இதுக்குள்ளே போயிட்டு மொத்தமாக ஒரே நேரத்தில் நின்னா என்ன அதில் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ண முடியும். ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்னு நினச்சா கூட முடியாது, ஃப்ரீ டைமாக இருந்தது. இப்போ ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸ்கூல் ஓப்பன் பண்ண டைமில் எனக்காவது இடையில உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஃப்ரீ டைம் ஏதாவது கிடைக்குது குழந்தைங்களுக்கு, உங்கள் ஸ்கூல் ஏதாவது செலிப்ரேஷன்லாம் இப்போ ஆஃப் டேலலாம் முடிச்சுட்டு விடுவாங்களே. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃப்ரீ டைம்ஸ்னா அந்த மாதிரி டைம் பிளான் பண்ணி போங்க. அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நிறைய இடத்துல எல்லா இடத்துலையும் கூட்டமாக இருந்ததுனால எனக்கு இந்த மாதிரி கூட்டம் இருக்கிற ஏரியாவில் சுற்றி பார்க்குறதுக்கு சுத்தமாக அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. சரி அடுத்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பாப்பாவோட ஆசைக்காக சரி அவன் எங்கெல்லாம் போய் சுற்றி பார்க்கணும் ஆசைப்படுறோம், எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு வரட்டும்ட்டு எல்லா இடத்துலையும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம். இதான் அந்த கிளாஸ் நான் சொன்னல, இங்கேருந்து பார்க்குறப்ப கூட்டமே இல்லாத மாதிரி இருக்கல, ஆனால் உள்ளே வந்து பயங்கர கூட்டம், எல்லாம் அதில் மறைஞ்சு போய் உள்ளே நின்றுட்டு இருந்தாங்க பாருங்கள். இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும். இங்கே நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து பிரேக் டைம் வந்து பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு 2 o'clock வந்து பிரேக் டைம், அந்த ரைடெலாம் வந்து ஆஃப் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி அந்த இப்போ கிளாஸ்க்குள்ளே அந்த ஸ்னோ எஃபெக்ட் மாதிரி இருந்ததில்ல, அது எல்லாமே ஆஃபில் தான் இருந்தது 2 o'clock அப்புறம். அதுக்கு முன்னாடி போனால் தான் அதெல்லாம் வந்து பார்க்க முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக்கல் டிக்கெட் ஃபவுண்டைன் அதெல்லாமே இருக்குது, நாங்கள் போட்டுருந்தாங்க. அதெல்லாம் ஈவினிங்கில் இருக்கும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு தெரிஞ்சு ஈவினிங்கில் தான் இருக்கும். போட்டிருக்காங்க ஃபவுண்டைன் வந்து டைமிங் மட்டும் பார்த்த மாதிரி 3 hour பார்க்க நல்லாயிருக்கும். காலையில் 10 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை அதுக்கு தனியாக உள்ள என்ட்ரின்றதுனால எங்களுக்கு அது தெரியலன்னு தெரியல, நாங்கள் டிக்கெட் எடுக்கலை. ஃபுல்லாக அப்படியே ஒரு ரவுண்டு ஓவராலாக சுற்றி பார்த்துட்டு பார்க்கில் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரிட்டன் வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் கரெக்டாக எங்களுக்கு 3 hours ஆச்சு, 3 o'clock வந்து வெளியில் கிளம்புனோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எங்கே போயிருந்தோம் அன்றைக்கி டே எப்படி போனது அப்படின்றத அடுத்த vlogல நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து லென்த்தாக போகிறதுனால இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து அமேசான்லேருந்து ஒரு குட்டி ஹால் வீடியோ வந்து பார்க்கலாம். அமேசானில் இப்போது கிரேட் ரிபப்ளிக் டே சேல் வந்து இப்போ லைவில் இருக்குது. 13th ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 19th ஜனவரி வரைக்கும் லைவில் இருக்க போகுது. இந்த டைமில் வந்து 1500+ டாப் பிராண்ட்ஸ்க்கு மினிமம் 50 to 80% வரைக்கும் ஆஃப் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 4 lakhs+ ஸ்டைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சேம் டே டெலிவரியும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்குகிற ப்ராடக்ட்ஸில் ஏதாவது இஷ்யூ இருக்குது, நமக்கு சைஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது ப்ராடக்ட்ஸில் டேமேஜ் இருக்குது அப்படின்னாலும் நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கிறதும் ஈஸி தான். ஃபர்ஸ்ட் வந்து நான் ரங்கிட்டா பிராண்ட்லேருந்து ஒரு மின்ட் க்ரீன் கலர் குர்த்தி வந்து எடுத்திருந்தேன். 100% வந்து ரயான் மெட்டீரியல், 3/4 ஸ்லீவோட காஃப் லென்த் வரைக்கும் வர மாதிரி ரவுண்ட் நெக் குர்த்தி, எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி செஸ்ட் போர்ஷன் கிட்ட வந்து பண்ணியிருப்பாங்க. குட்டி குட்டி ஒரு ஜிமிக்கி மாதிரி ஒரு குட்டி குட்டி மணி மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இந்த குர்த்தி வந்து நான் எக்ஸல் சைஸ் வந்து எடுத்திருந்தேன். நான் வாங்கினப்போ வந்து பார்த்திங்கன்னா 388 ரூபாய்க்கு ஆஃபரில் இருந்தது.
நான் வந்து அதான் அதோட ஒரிஜினல் ப்ரைஸாகவே இருக்கும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் ஆனால் கொஞ்சம் இன்றைக்கெலாம் நான் செக் பண்ணி பார்க்குறப்ப ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கார்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. சடனாக எப்போ ப்ரைஸ் ட்ராப் ஆகுதோ அப்போ உங்களுக்கு அங்கேயே டிஸ்ப்ளே ஆகும். அதை வந்து நீங்கள் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ. அதில் நான் வியர் பண்ணியிருந்த குர்த்தி வந்து இந்த குர்த்தி தான் வியர் பண்ணியிருந்தேன். இப்போ லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்ஸ்டர் வந்து இதே சேம் ஜாக்கி பிராண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 3 பீஸ் பேக்காக வரும்ல செட்டாக, அதுதான் வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எம்ஆர்பி வந்து 549. நான் ஃபஸ்ட்டு ஷாப்பில் போய்ட்டு செக் பண்ணி சைஸ் வந்து பார்த்து ஒரு டைம் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஆன்லைனில் வாங்க ஆரம்பித்தேன். ஆன்லைன்லேயே நல்லா குவாலிட்டியாக தான் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறனால அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். இடையில வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகுது 449 வரைக்கும். அதனால் வேணும்னா நீங்கள் செக் பண்ணி வாங்குங்க. நானும் வந்து அப்படியே எம்ஆர்பி ப்ரைஸ்க்கு தான் 549 நான் வாங்கணும்னு நினச்சப்ப ட்ராப் ஆகவே இல்லை, நான் வாங்கிட்டேன். அதே மாதிரி எவ்ரிடே ப்ரா வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ஜாக்கெட் பிராண்டில் ட்ரை பண்ணுறேன். சைஸ் வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்றதுனால ஏற்கனவே நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது என்ன சைஸோ அதே சேம் சைஸ்க்கே ஆர்டர் போட்டுடலாம் அப்படின்ட்டு போட்டேன். அது கரெக்டாக வந்துருச்சு, ஜாக்கிக்கு வந்து செட் ஆகிடுச்சு. பட் நைக்கா பிராண்டில் வாங்கினேன். ஏன்னா ஜாக்கி பிராண்டில் 729 சிங்கிள் பீஸு. இது வந்து டிஷர்ட் ப்ரா ஒன்று வாங்கலான்னு பார்த்தா அதுவும் சேம் ப்ரைஸ்லேயே இருந்தது. சரி நைக்கா பிராண்டில் வந்து எனக்கு ஒன்று பிடிச்சிருந்தது, சரி அது பார்க்கலாம் அப்படின்னு போட்டேன். நம்மளுக்கு ஹிப்ஸ்டர்லாம் வந்து ரிட்டர்ன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. பட் ப்ரா வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கும். நைக்கா பிராண்டில் நான் வாங்கியிருந்த இந்த டிஷர்ட் ப்ரா வந்து எல் சைஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஆனால் அது எக்ஸல் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டைட்டாக இருந்தது. அது வந்து 385 ருபீஸ்க்கு அவைலபிளாக இருந்தது. கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே நிறைய மல்டிபிள் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. என்ன கலர் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் கலருக்கும் வந்து எடுக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. இந்த டைம் வந்து ஸ்கின் கலரில் இருக்கிற ஜாக்கி பிராண்டில் இருந்தது வந்து அவைலபிளாக இல்லை. அதனால நான் வந்து பீட்ரூட் ரெட் அந்த கலர் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இதில் வந்து டிட்டாச்சபிள் ஸ்ட்ராப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வேர் பண்ணுற மாதிரி கூட வந்து போட்டுக்கலாம். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் ஏதாவது ஃபுல் ஸ்லீவ் ஓப்பனில் இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ், மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் வந்து போடுறீங்க அப்படின்னா அது கூட நம்ம வேர் பண்ணிக்கலாம். சைஸ் மட்டும் தான் ப்ராப்ளம். குவாலிட்டிலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி வந்தது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறேன். அடுத்ததான் வந்து ஷைனிங் டிவா ஃபேஷன் அந்த பிராண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 4 பீஸ் இருக்கிற மாதிரி பேங்கிள்ஸ் வந்து எடுத்திருந்தேன். 298 ருபீஸ்க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து ஒரு 5 டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2.4, 2.6, 2.8 இன்ச்சஸ் அதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. இதே சேம் பிராண்டில் நிறைய எக்கச்சக்கமான ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிராண்டில் வாங்கியிருக்கோம், நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால எடுத்திருந்தேன். விளிம்பு மாதிரி அப்படி உள்ளே வந்து இருக்கும்ல அந்த மாதிரி இல்லாமல் அப்படியே ஃப்ளாட்டாக வர மாதிரி பேங்கிள்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி வாங்கியிருந்தேன். இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். கிறிஸ்மஸ் vlog-ஓட கண்டினியூ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Bye, take care friends.